தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பல்வேறு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தினம் மறைக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் கூற கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன், முதலமைச்சருடன் இந்த நிகழ்ச்சியில் வேறு யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அது குறித்து விவரிங்க. உயரமான கட்டிடங்கள்ல தீ விபத்து ஏற்படுத்தும் போது இந்த ஸ்கை லிப்டர் பயன்படுத்தப்படும். ஏற்கனவே 5 ஸ்கை லிப்டர் வாகனங்கள் சென்னையில இருக்கிறது. மாவட்டங்களுக்கு 3 உயரம் ஏறி கொண்ட 3 ஸ்கை லிப்டர் தீயணைப்பு வாகனங்கள் இந்த தமிழக முதலமைச்சர் கொடியசைத்து 54 மீட்டர் உயரம் வரை செல்லக்கூடிய இந்த வானூர்தி உயரம் ஸ்கை லிப்டர் வாகனங்கள் மூலமாக தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக உயரமான கட்டடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் இந்த வாகனங்களை பயன்படுத்தி தீ அணைக்கும் நடவடிக்கையில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுவார்கள். அதனுடன் 7 அதி உயர் அழுத்த நீர்த்தாங்கி வண்டிகள், 20 வாட்டர் போல்சர் வாகனங்கள், 25 புதிய நீர்த்தாங்கி வண்டிகள், மாவட்ட அலுவலர் பயன்பாட்டுக்காக ஒரு 16 ஜீப்கள், அதே நேரத்தில் பேரிடர் நேரங்களில் ஆட்கள் மற்றும் உபகரணங்களை எடுத்துக்கொள்வதற்கு ஊர்திகள் ஆகியவற்றை தான் தமிழக முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். இதனுடைய மதிப்பு என்பது 63 கோடி ரூபாய். 74 வாகனங்கள். இந்த நிகழ்ச்சியில தலைமைச் செயலாளர் சுல்தான் சீனா, உள்துறை செயலாளர் அமுதா, தீயணைப்புத்துறை டிஜிபி ஆபாஸ் குமார் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.